கரம் எப்படின்னா மர்சிஃபுல் காட்னு ஒரு ஹேண்ட், இன்னொரு கரம் எப்படின்னா நியாய தீர்ப்பின் கர்த்தர். அதுதான் அந்த வசனம் சொல்லுது. ஜீவனுள்ள தேவனுடைய கைகளில் விழுவது ஒரு பாவிக்கு மிக பயங்கரமா இருக்கும், ரொம்ப பயங்கரமா இருக்குமா, அதுதான் போட்டிருக்கு. கர்த்தரோட பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த ஒயிட் ஹவுஸ் மினிஸ்ட்ரீஸ் மூலமா உங்களெல்லாம் நான் சந்திக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். செய்திக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு நம்ம செய்தி ஆரம்பிப்போம். மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, துரி பதர 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 கலஷக பாபா துக்கின கல்ல கஷக தக்கலா பாபா. கர்த்தர் சொல்றார், ரிகந்தரா பாலோரிக்க, நீங்க கடைசி நாட்களுக்குள்ள இருக்கீங்கன்னு என்ற ஆவியானவர் சொல்றார். ரிபா தக்கா ஷக்கா லிக்கலி பாலா பாபா ருக்கிந்தரே செகே பெலராஷபா. இது நியாய தீர்ப்பு நாட்கள் என்ற ஆவியான சொல்றார். ரிகந்தர் ராபாலோரிக, மனம் திரும்புங்க, ரிகந்தர் மனம் திரும்புங்கள், ரிகபா மனம் திரும்புங்கள் என்று கர்த்தர் எச்சரிக்கிறார். ரிபா தகா ஷக்கெல்லே பலபா உரிகந்தர் லரபாலோரிக பாபா உரிகந்தர். ரெண்டே ஆப்ஷன் தான் என்று ஆவியானவர் சொல்றார். ரிகந்தர் பரிசுத்தமா வாழ்ந்தா ரிகந்தர் ராபா பரலோகம் போவீங்க. ரிகந்தர் ராபா பரிசுத்தம் இல்லாம உலக பிரகாரமான மக்களுக்கு ரிகந்தர் ராபா ஐயோ என்று ஆவியானவர் எச்சரிக்கிறார். ரிபா தரா ஷக்கெல்லே பதராபாலோரிக பா துராபாலோரிக. இந்த செய்தி ரிக்கந்த முக்கியமா ரிக்கந்த கிறிஸ்தவர்களுக்கு, ரிக்கந்த சபைக்கு போற கிறிஸ்தவர்களுக்கு ஆவியானவர் எச்சரிக்கிறார். ரிபதர ஷக்கெல்லே பாபா துரிகா பர்ரபா லோரிகா பாபா துரஷபா லோரிகா பாபா ரிபாலா ரிகா பாபா பாபா. தேங்க்யூ ஃபாதர். இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேவனோட கரம், த ஹேண்ட்ஸ் ஆஃப் த லிவிங் காட். அதுக்கு உண்டான வசனம் எபிரேயர் எழுதுகிற சுவிசேஷம் 10வது அதிகாரம் 30-31 வசனம். நான் மக்கள் செய்கிற பாவங்களுக்கு தண்டனை தருவேன், நானே பதிலுக்கு பதில் செய்வேன் என்று தேவன் சொன்னதை நாம் அறிவோம். அத்தோடு கர்த்தர் தன் மக்களை நியாயம் தீர்ப்பார் என்று சொன்னார். ஜீவனுள்ள தேவனோட கைகளில் விழுவது ஒரு பாவிக்கு மிக பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனம் நமக்கு சொல்லுது. இங்கிலீஷ்ல எப்படி இருக்குன்னா, இட்ஸ் ஃபியர்ஃபுல் திங் டு ஃபால் இன் டு த ஹேண்ட்ஸ் ஆஃப் த லிவிங் காட். ஆக்சுவலி எபிரேயர் எழுதுன புஸ்தகம் யாருக்கு எழுதப்பட்டதுன்னா, அந்த டைம்ல வந்து நிறைய ஜூயிஷ் பீப்புள், அந்த பவுல் பேதுரு இவங்கெல்லாம் வந்து ப்ரீச் பண்ற டைம்ல வந்து நிறைய மக்கள் வந்து கிறிஸ்டியானிட்டிக்கு ரட்சிக்கப்பட்டாங்க. நிறைய ஜீசஸை வந்து ஏத்துக்கிட்டு அவங்க அந்த டைம்ல வந்து நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. ஆனா அந்த மாதிரி ரட்சிக்கப்படுற மக்களுக்கெல்லாம் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த டைம்ல இருந்த கவர்மெண்ட் என்ன பண்ணு, யாரெல்லாம் அந்த மாதிரி ரட்சிக்கப்படுறாங்களோ அவங்களெல்லாம் வந்து குடும்பத்தோட வந்து ஜெயிலில் போடுறது, ஊழியம் செய்கிறவங்களாம் வந்து கொலை பண்றது, இந்த மாதிரி வந்து நிறைய லா வந்து அந்த டைம்ல வந்து பாஸ் ஆயிருந்தது. அதனால மக்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா, நம்ம இந்த மாதிரி வந்து கிறிஸ்டியன்ஸா நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி கவர்மெண்ட் நிறைய சலுகைகள்லாம் அவங்க ஸ்டாப் பண்ணோன்னா திரும்பி எல்லாரும் பழைய மாதிரி வந்து பழைய விஷயத்துக்கு, ஐ மீன் பழைய அவங்களோட லைஃபுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இந்த புஸ்தகம் வந்து அவங்களுக்காக எழுதப்பட்டது. எபிரேயர் எழுதுற புஸ்தகத்தில் நம்ம என்ன ஒரு விஷயம் பார்க்கணும் அப்படின்னா, ஆக்சுவலி இது யார் எழுதுனானே நமக்கு பைபிளில் ப்ராப்பரான ப்ரூஃப் கிடையாது. மற்ற எல்லா புஸ்தகமும் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் ஆத்தர் இருப்பாங்க. முக்கால்வாசி புஸ்தகம் பவுல் எழுதினார், கொரிந்தியன்ஸ், கலாஷியன்ஸ், எஃபேசியன்ஸ், இந்த மாதிரி நிறைய புஸ்தகம் பவுல் எழுதினார். அப்புறம் பேதுரு, யோவான், இந்த மாதிரி வந்து ஆத்தர்ஸ் இருப்பாங்க. ஆனால் எபிரேயர் புக்கு மட்டும் யார் ஆத்தர்னே எழுதப்படலை. ஏன் அப்படின்னா வந்து எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, பவுல் எழுதியிருக்கலாம். ஏன் அப்படின்னா, ஆனால் ஏன் பவுல் எழுதியிருக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு சில ஆர்குமெண்ட் இருக்குன்னா, மற்ற எல்லா புஸ்தகத்திலையும் அவர் எழுதும்போது அவருக்கு கீழே பவுல்னு ஒரு சிக்னேச்சர் போட்டார். ஆனா எபிரேயர் புஸ்தகத்துல மட்டும் அந்த மாதிரி யார் எழுதுனான்னு சொல்லிட்டு பவுல் அந்த மாதிரி சிக்னேச்சர் போடல. இன்னொரு விஷயம், ஏன் பவுல் இந்த புஸ்தகத்தை எழுதியிருக்க மாட்டாரு அப்படின்னு இன்னொரு ஏன் சொல்றாங்க அப்படின்னா, பவுலோட ரைட்டிங் வந்து வேற. எப்பவுமே ரைட்டர்ஸ், ஒவ்வொரு ரைட்டர்ஸ்க்கும் டிஃப்ரெண்ட் ஸ்டைல் இருக்கும். ஆனா பவுல் எழுதின புஸ்தகத்துக்கும் எபிரேயர் எழுதின புஸ்தகத்துக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைல் இருக்கத ஆத்தர்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சு இது வந்து யார் எழுதுனானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த எபிரேயர் புஸ்தகத்துல இருக்கும். நம்ம என்ன ஒரு விஷயம் பார்க்கணும்னா, எப்பவுமே கிறிஸ்டியன்ஸ்ல எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, காடை ரெண்டா பிரிப்பாங்க. கோபமான கர்த்தர் வந்து ஓல்டு டெஸ்டமெண்ட்ல முடிச்சிட்டாரு. புதிய ஏற்பாடு காலத்துல வந்து ஜீசஸ் வந்து அறுக்க போற ஆட்டுக்குட்டி, ரொம்ப அன்பான தேவன் சொல்லிட்டு நமக்கு ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஆனா நம்ம என்ன விஷயம், ஒரு விஷயத்தை நம்ம அனலைஸ் பண்ணணும். நீங்க பாத்தீங்கன்னா, பழைய ஏற்பாடு காலத்தை விட புதிய ஏற்பாடு காலத்துல தான் லாஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆச்சு. நீங்க நல்ல பைபிளை நீங்க படிச்சு பாருங்க. பழைய ஏற்பாடு காலத்துல எல்லாம் 2-3 வைஃப்ஸ் வச்சுட்டு இருந்திருப்பாங்க, காட் பிளஸ் பண்ண மாதிரிலாம் போட்டிருக்கோம். ஆனா புதிய ஏற்பாடு காலத்துல அந்த மாதிரி கர்த்தர் வந்து யாரையுமே என்கரேஜ் பண்ணி இருக்க மாட்டார். ரொம்ப ஸ்ட்ரிக்ட்
ஸ்ட்ரிக்டான ஒரு லா. பழைய ஏற்பாடு காலத்துல பிறர் மனைவி பிறர் கேர்ள்ஸோட நீங்க விபச்சாரம் பண்ணாதான் பாவம். ஆனா புதிய ஏற்பாடு காலத்துல உங்க வைஃபை தவிர மற்ற பெண்களை நீங்க விபச்சார பார்வையோட தப்பான பார்வையோட பார்த்தாலே அது வந்து விபச்சாரத்துக்கு உண்டான சமானம் அப்படின்னு சொல்லிட்டு புதிய ஏற்பாடு காலத்துல இருக்கு. அதனால நம்ம என்ன விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும்னா, புதிய ஏற்பாடு காலத்துல தான் இந்த கிறிஸ்டியானிட்டி லைஃப் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா மாறினதை நீங்கனால அனலைஸ் பண்ண முடியும். நீங்க புக் ஆஃப் ஹீப்ரூஸ் படிச்சாலும் சரி, புக் ஆஃப் ரோமன்ஸ் படிச்சாலும் சரி, இதெல்லாம் புதிய ஏற்பாடு காலத்துல நியூ டெஸ்ட்மெண்ட்ல இருக்க புஸ்தகம். இதுல நீங்க கர்த்தரோட வேற ஒரு முகத்தை நீங்க பாப்பீங்க. கர்த்தரோட கரம் எப்படின்னா மர்சிஃபுல் காட்னு ஒரு ஹேண்ட், இன்னொரு கரம் எப்படின்னா நியாய தீர்ப்பின் கர்த்தர். அதுதான் அந்த வசனம் சொல்லுது. ஜீவனுள்ள தேவனுடைய கைகளில் விழுவது ஒரு பாவிக்கு மிக பயங்கரமா இருக்கும், ரொம்ப பயங்கரமா இருக்குமா, அதுதான் போட்டிருக்கு. நீங்க மக்கள்கிட்ட விழுந்தா கூட கர்த்தர் வந்து காப்பாத்துவார். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு ஆஃபீஸ்ல இருக்கீங்க, உங்களுக்கு அந்த வேலை பிடிக்கல, இல்லை உங்கள் பாஸோட பிரச்சனை, உங்களுக்கு அந்த பாஸ் பிடிக்கல, நீங்கள் என்ன பண்ணுவீங்க, டக்குன்னு வேறு வேலையை தேடிட்டு நீங்கள் போயிடுவீங்க. ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம தப்பு பண்ணிட்டா கூட அவங்கக்கிட்ட நம்ம மறைப்போம், இல்லை நான் அதெல்லாம் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொய் சொல்கிற ஒரு 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 ஆப்பர்ச்சுனிட்டி. ஆனால் கர்த்தர்கிட்ட அது முடியாது. நீங்கள் கர்த்தர்கிட்ட போய் நிற்கும் போது உங்கள் நினைவுகளை பார்க்குற தேவன், கர்த்தாவே நான் அந்த மாதிரி பண்ணலை இந்த மாதிரி பண்ணல அப்படின்னா, ஞாபக புஸ்தகம்னு ஒன்று இருக்குது. மல்கியா புஸ்தகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஞாபக புஸ்தகம்னு இருக்குது. அதில் என்ன இருக்குன்னா, நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு செயல்களும் அந்த ஞாபக புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கும். மல்கியா 3ஆவது அதிகாரம் 16, 17, 18 வசனம். இந்த 3 வசனத்தை நீங்க மறுபடி படிக்கும்போது உங்களோட நல்ல செயல்கள் எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்குன்னு போட்டிருக்கு. அதனால 18ஆவது வசனத்துல நீங்க படிக்கும்போது என்ன புரியும் அப்படின்னா, நீங்க கெட்டது பண்ணாலும் கர்த்தர் நினைவு கூர்ந்து உங்களை வந்து நித்திய ஆக்கினிக்குள்ளே ஆக்கிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மல்கியா புஸ்தகத்துல ஒரு எச்சரிப்பின் வார்த்தை இருக்கும். அதனாலதான் நம்ம பைபிள்ல லைஃப் ஸ்டோரி மட்டும் படிக்க கூடாது, என்டையர் பைபிளையும் நீங்க படிக்கணும். ஜெனசிஸ்ல இருந்து ஆரம்பிச்சு நீங்க ஓல்டு டெஸ்ட்மெண்ட்டை ஃபுல்லா படிச்சு முடிக்கணும், நியூ டெஸ்ட்மெண்ட்டையும் படிச்சு முடிக்கணும். என்னோட அனுபவத்தில் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, அந்த ஒரு வாட்டி பைபிள் படிக்கிறதே நமக்கு போதுமான அனுபவம் பத்தாது. நீங்க படிக்க 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 தேவ ஆவியானவர் உங்களை நிரம்புவார். அப்போ ஆட்டோமேட்டிக்கா ஆவியின் வரங்கள் உங்க மேல செயல்படுறதை நீங்க உணர்வீங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் வாரம் நவமான பாஷை. நிறைய கிறிஸ்தவர்கள் இந்த நவமான பாஷையோட அவங்களோட விஷயம் முடிஞ்சிருச்சு, எனக்கு ஸ்பிரிச்சுவலா நான் வந்து ரொம்ப பிளஸ்ட் ஆயிட்டேன், எனக்கு இந்த நவமான பாஷை இருக்குன்னு சொல்லிட்டு அந்த லெவலோட 95% ஆஃப் கிறிஸ்டியன், நான் பார்த்த வரைக்கும் 99% ஆஃப் கிறிஸ்டியன்ஸ் அதை வச்சு சாட்டிஸ்ஃபை ஆகிறாங்க. ஆனால் அது வெறும் பேசிக் தான். எப்படி ஒரு எல்கேஜி வந்து ஒரு ஏபிசிடி சொல்லி கொடுக்குறாங்களோ, அப்புறம் கேடராக நீங்கள் போகும்போது தான் நீங்கள் வந்து பயங்கர உங்களோட எஜுகேஷனல் லெவல் வந்து மேலே போயிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் ஸ்பிரிச்சுவல் லெவலும். நீங்கள் வந்து நவமான பாஷை பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் அடுத்த வரமான இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் டங்ஸ், நீங்கள் பேசுகிற நவமான பாஷைக்கு உண்டான அர்த்தத்தை கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துறது. இதெல்லாம் எங்க இருக்கு? கொரிந்தியன்ஸ்ல இருக்கு. பவுல் எழுதியிருக்கார், ஆவியின் 9 வரங்கள் எழுதியிருக்கார், ஆவியின் ரொம்ப 9 ஆவியின் கனிகளை பத்தி எழுதியிருக்கார். இதெல்லாம் நீங்க படிக்க 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 தேவ ஆவியானவர் உங்களுக்கு நிரப்புவார். அதுக்கப்புறம் நீங்க யாரோட பிரீச்சிங்க கேட்கணும், இல்ல அந்த சபைக்கு ஒண்ணு இந்த சபைக்கு போகணும் தேவை இல்லைன்னு என்ற ஆவியானவர் சொல்றார். நானே உங்களுக்கு நானே உங்களுக்கு எல்லாமே சொல்லுவேன் என்று கர்த்தர் சொல்றார். சோ நம்ம ஆவியானவரை எப்பவுமே பெற்றுக்கொள்ளணும். சோ நீங்க ஹேண்ட் ஆஃப் மர்சி காடை வந்து 2 விதமா நீங்க பார்க்கணும். காட் ஆஃப் மர்சி, யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆவது அதிகாரம் 28, 29 வசனம் என்ன சொல்லுதுன்னா, நீங்க கர்த்தரை பின்பற்றும் போது வித் ஹோல் ஹார்ட்டட், நீங்கள் அதை தான் புரிஞ்சுக்கணும். எல்லாருமே ஜீசஸை ஃபாலோ பண்ணுவோம், யார் ஹோல் ஹார்ட்டடாக ஃபாலோ பண்ணுறாங்கன்னு தான் முக்கியம். கர்த்தர் சித்தத்துக்கு யார் அலைன் ஆயிருக்கா, அவர் சொல்கிறத கண்மூடிட்டு யார் செய்கிறாங்களோ அவங்க தான் கர்த்தருக்கோட மர்சிக்கு அவங்க தான் எலிஜிபிள். அவங்க யாரெல்லாம் எலிஜிபிளாக இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த நித்திய ஜீவன் கொடுக்கப்படும் சொல்லிட்டு யோவான் எழுதின சுவிசேஷம் இருக்குது. அதே புக் ஆஃப் ரெவலேஷன் 20ஆவது அதிகாரம் 15ஆவது வசனம் என்ன சொல்லுதுன்னா, யார் பேரெல்லாம் ஜீவ புஸ்தகத்தில் இல்லையோ அவங்க பேர் எல்லாருமே நியாய தீர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு அதில் போட்டிருக்கும். they will be thrown into hell அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் வந்து ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்குறாரு. இது வந்து நீங்க வந்து புக் ஆஃப் ரெவலேஷன்ல மட்டும் கிடையாது, நீங்க புக் ஆஃப் அந்த ஜீசஸ் ப்ரீச்சிங் ஆரம்பிச்சதுலேருந்தே அவர் அதை தான் சொல்லிட்டு இருக்காரு. நித்திய ஜீவனை பத்தி தான் அவரோட ப்ரீச்சிங், நித்திய ஜீவன், கிங்டம் ஆஃப் ஹெவன், இதை பற்றி தான் ப்ரீச்சிங். அதனால தான் ஜான் த பேப்டிஸ்ட் என்ன சொல்கிறாரு, நான் வந்து உங்களை தண்ணியால் தான் ஞானஸ்தானம் பண்ண போகிறேன், எனக்கு அப்புறம் வரவர் ஹிஸ் மோர் பவர்ஃபுல் தன் மீ, உங்களை வந்து அக்கினியாலையும் ஆவியினாலையும் அக்கினினாலையும் உங்களை அபிஷேகம் பண்ணுவார். ஜீசஸோட ரோலே அதுதான். அப்போ நம்ம பரிசுத்தாவியான பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா ஜீசஸை நீங்கள் சொல்கிறீங்கல்ல, நான் வந்து ஜீசஸ் கிட்ட கரெக்டாக
கரெக்டா ப்ரே பண்றேன், அவர் உங்களோட இருக்காரு, உங்க வீட்டுல இருக்காரு அப்படின்ற ஒரே அடையாளம் பரிசுத்த ஆவியானவர் தான் என்ற ஆவியானவர் சொல்றாரு. அதனால நம்ம தேவ ஆவியானவரெல்லாம் நம்ம குறைச்சி எடை போடக்கூடாது. அவரு தேவன், தேவனோட ஸ்பிரிட், காட் ஆஃப் ஸ்பிரிட். நம்ம ஜீசஸ்க்கு எந்த அளவுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அதே அளவுக்கு மரியாதை கனமும் நீங்க தேவ ஆவியானவருக்கு கொடுக்கணும். ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் பைபிள்ல நான் காட்ட போறேன். பேதுருலாம் வந்து நல்ல பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் அப்போஸ்தலர்ஸ் எல்லாருமே செக்ரிகேட் ஆகி ஸ்கேட்டர் ஆகி எல்லாம் வந்து ஊழியம் பண்ணாங்க. எல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லான அப்போஸ்தலர்களா இருந்தாங்க. நீங்க புக் ஆஃப் ஆக்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அவங்க முன்னாடி நின்று பேச ஜனங்கள்லாம் நடுங்கிருப்பாங்க. அவங்க ஆவியானவர் வரத்துக்கு முன்னாடி வேற மாதிரி இருந்தாங்க, ஆவியானவர் வந்ததுக்கு அப்புறம் வேற மாதிரி இருந்தாங்க. நீங்க பைபிள்ல நல்லா படிச்சீங்கன்னா புரியும். அதுக்கு முன்னாடி ரொம்ப ஒளிஞ்சு யார் முன்னாடி ரொம்ப தைரியமாலாம் இவங்க டிசைபிள்ஸ் இருந்திருக்க மாட்டாங்க. ஒன்ஸ் ஜீசஸ் போனதுக்கு அப்புறம் தேவ ஆவியானவர் அவங்க கிட்ட வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் ஒரு டிஃப்ரெண்டான அப்போஸ்தலர்களா இருந்தாங்க. அவங்க யாருக்குமே பயந்திருக்க மாட்டாங்க. ரொம்ப தைரியமா வந்து அங்க அப்ப இருந்த பொலிட்டிக்கல் லீடர்ஸா இருந்தாலும் சரி, கவர்னர்ஸா இருந்தாலும் சரி, ரொம்ப தைரியமா அவங்க பேசியிருப்பாங்க. இன்ஃபேக்ட் பவுல் கூட சொல்லியிருப்பாரு, நீ என் மேல கை வச்சிட்டியா, நான் வந்து ரோமன் சிட்டிசன் சொல்லிட்டு ரொம்ப தைரியமா பேசியிருப்பாரு. அப்போ அந்த கவர்மெண்ட் அந்த பயந்துருக்கும், இதையே நீ முன்னாடியே சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு அவரை உடனே விடுவிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய நீங்க புக் ஆஃப் ஆக்ட்ஸ் இருக்கிறத ரொம்ப பவர்ஃபுல்லா அந்த ஹோலி ஸ்பிரிட்டோட இன்னொரு ஃபேஸை வந்து நீங்க புக் ஆஃப் ஆக்ட்ஸ்ல படிக்கலாம். ஏன்னா அதுல தான் வந்து டிசைபிள்ஸ் வந்து ஆவியானவர் வரத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாரு, ஆவியானவர் வந்ததுக்கு அப்புறம் எப்படி இருந்தாருன்னு கிளியரா போடப்பட்டிருக்கும். அந்த டைம்ல பேதுரு ஊழியம் செஞ்சுட்டு இருந்தப்போ அப்போ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருந்தாங்க. சஃபரே அனானயாஸ்னு ஒருத்தர் இருந்தாங்க. அவங்க வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியை விற்கிறாங்க. விற்றதுக்கப்புறம் அந்த பணத்தை அவங்களுக்கு வருது. அவங்க என்ன பொருத்தனை பண்ணியிருப்பாங்க, அந்த பணத்தை வந்து காடோட மினிஸ்ட்ரிக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு பொருத்தனை பண்ணியிருப்பாங்க. ஆனால் வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்கன்னா, அவன் ஒய்ஃப் கிட்ட வந்து நான் வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு தான் வந்து நான் பேதுரு கிட்ட கொடுக்க போகிறேன், மீதி அமௌண்ட்டை வீட்டிலே தான் வைக்க போகிறேன். இந்த விஷயம் அவங்க ஒய்ஃபுக்கு நல்லாவே தெரியும். அவங்க ஒய்ஃபோட நாலேஜோட தான் அதை செய்கிறார். பண்ணிவிட்டு அந்த பணத்தை எடுத்துகிட்டு பேதுரு கிட்ட போகிறார். பேதுரு என்ன சொல்கிறாரு, இவ்வளோதான் பணம் வந்துச்சான்னு அவர்கிட்ட கேட்குறாரு. ஆமாம், நான் விற்ற மொத்த பணத்தை நான் கொண்டு வந்துட்டேன் அப்படின்னோடனே அப்போ பேதுரு சொல்லுவார், அப்போ பேதுரு மேலே தேவ ஆவியானவர் இருக்கார். அதை நீங்கள் ரொம்ப கவனிக்கணும். பேதுரு மேலே இருந்த தேவ ஆவியானவர் என்ன சொல்லியிருப்பா, நீ யார்கிட்ட பேசிகிட்டு இருக்க, நீ நினச்சிட்டு இருக்க, மனிதன்கிட்ட பொய் சொல்கிறியா, நீ பொய் சொல்லிட்டு இருக்கிறது நீ தேவ ஆவியானவர்கிட்ட. அதுதான் நான் சொல்கிறேன். நீங்கள் மனுஷனை நீங்கள் ஏமாத்திடலாம், நான் பண்ணலை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வீட்டில் வந்து நம்ம சில தப்பு பண்ணிடுவோம். அம்மா வந்து கேட்கும்போது அம்மா நான் பண்ணலைம்மா, இது அதுமா இதுமானா சம்டைம்ஸ் அம்மாலாம் அதை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க, நம்பிட்டும் போயிடுவாங்க. ஆனால் கர்த்தர்ட்ட அது நடக்காது. நம்ம நினைவுகளை காண்ற தேவன். எப்படி ஒரு வீட்டில் கேமரா வச்சுட்டு நம்ம வந்து சம்டைம்ஸ் வீட்டில் நிறைய பேர் வீட்டில் கேமரா வச்சுட்டு போவாங்க, வீட்டில் என்ன நடக்குது. இந்த வயசானவங்க வீட்டிலலாம் கேமரா வச்சுட்டு அவங்களோட டாட்டர் சன்லாம் வந்து வீட்டை வந்து மானிட்டர் பண்ணுவாங்க, அம்மா அப்பா எங்கே இருக்காங்கன்னு. அதே மாதிரி தான் கர்த்தர். உங்கள் வீட்டில் ஒரு கேமரா வச்சா எப்படி இருக்கும், அதே மாதிரி அவரோட கண்கள் வந்து எப்போவுமே நம்ம என்ன பண்ணுதுன்னு பார்த்துட்டே இருக்கும். நம்மளோட பண்ணுற ஒவ்வொரு செயல்களும் இந்த ஞாபக புஸ்தகத்தில் இருக்குன்றதை நீங்கள் மறந்துடக்கூடாதுன்னு என்று கர்த்தர் சொல்றார். அப்போ இவங்க வந்து அவர் சொல்றாரு, உடனே வந்து அவர் சொல்றாரு, நீ யார்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்க, நீ தேவ ஆவியானட்ட போய் சொல்றேன்னு சொன்ன உடனே அனனியாஸ் அங்கேயே மடிந்து விடுறாரு, அங்கேயே செத்துடுறாரு. நீங்க பைபிளை பாருங்க, அங்கேயே செத்த உடனே கூட்டமா இருந்த ஜனங்க எல்லாருக்கும் பயம் வந்திருக்கும். ஐயோ என்ன நம்ம வந்து இந்த மாதிரி வந்து பொய் சொல்லிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருக்கும் பயம் வந்தது. நீங்க அப்படியே பைபிளை படிங்க, the fear was upon the people. அப்படியே பயந்து நடுங்கி இருப்பாங்க. ஐயோ பொய் சொன்னோட கதி இதுவா அப்படின்னு சொல்லிட்டு நடுங்கி இருப்பாங்க. அப்போ இவரை போய் புதைச்சிடுறாங்க. கரெக்டாக 3 hours கழிச்சு அவரோட ஒய்ஃப் வராங்க, பேதுரு கிட்ட வராங்க. அப்போ பேதுரு கேட்குறாரு, உன் புருஷன் வந்து இந்த பணத்தை என்கிட்ட கொடுத்தான், இந்த பணத்தை விற்ற பணமா, உன் ப்ராப்பர்ட்டியை விற்றது இவ்வளோதான் பணம் வந்துச்சா அப்படின்னு அவர் கேட்கும்போது அவங்களும் வாய் கூசாமல் என்ன போய் சொல்லுவாங்க, ஆமாங்க என் புருஷன் விற்ற காசை மொத்தமாக கொடுத்த உடனே அவர் சொல்லுவார், உன் புருஷனை புதைச்சவங்கலாம் அங்கே இருக்காங்க, நீ வந்து தேவ ஆவியானவர் முன்னாடி போய் சொல்லிட்ட, உன் புருஷனை புதைச்ச அதே ஆட்கள் பீப்புள் வந்து உன்னையும் புதைப்பாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்களும் அந்த இடத்துல செத்து உழுவுறத நம்ம பார்க்குறோம். அப்பையும் ஜனங்களோட பயம் வந்து ரொம்ப ஜாஸ்தியான. இதுதான் தேவ ஆவியானவரோட இன்னொரு முகம். நம்ம ஒரு முகத்தை மட்டும் பார்த்து அவரை குறைச்சலாம் எடை போடாதீங்க என்ற ஆவியானவர் சொல்றார். கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது ரிக்கந்த பவர் சேஸ் தி லார்ட், ரிக்க பவர் டெமான்ஸ்ட்ரேஷன் சேஸ் தி லார்ட், ரிக்கந்த ராபா லோரிகபா துரிஷத கெலக்கெபே ஷக்கெபே லோரிகபா உரக்கந்த ராபா லோரி குறைச்சலா ரிக்கந்த ராபா லோரிகம் ஆவியானவர் எடை போடாதீங்க என்று கர்த்தர் சொல்றார். ரிபா லாரா கத லெக்கெஷக்கபா. அதனால தான் ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து ஊழியம் பண்ணும்போது
சொல்லும்போது அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, என்ன சொன்னாலும் உங்களுக்கு மன்னிப்புண்டு, தேவ ஆவியானவர் சொன்னா உங்களுக்கு மன்னிப்பே இல்லைன்னு பைபிள்ல இருக்கு. அப்போ நம்ம நடுங்கணும். அவரை பத்தி பேச நம்ம ஒரு நிமிஷம் யோசிக்கணும். ஐயோ, ஜீசஸ் வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காரு, சகல பாவங்களையும் தீர்க்க தான் ஜீசஸ் வந்தாரு. ஆனா ஒரு பாவத்துக்கு மன்னிப்பு இல்லைன்னு அவரே தான் சொல்றாரு. நீ என்ன சொன்னாலும் உனக்கு மன்னிப்பு உண்டு, தேவ ஆவியான சொன்னா உனக்கு மன்னிப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஜீசஸோட ஒரு எச்சரிப்பின் வார்த்தையை நம்ம கேட்கிறோம். ஸோ நம்ம ஒரு விஷயம் என்ன அனலைஸ் பண்ணணும்னா, கிறிஸ்டியானிட்டின்றது வந்து ரொம்ப லைட்டாலாம் எடுத்துக்கூடாது. நான் மறுபடியும் நான் சொல்றது இருக்கிறது தான். நீங்க வந்து ஒரு புறஜாதியானவரா வாழ்றது ரொம்ப ஈஸி. இருக்கிறதுலே கஷ்டமான ஒரு லைஃப் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியானிட்டி. ஏன்னா நீங்க ஜீசஸை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு இருந்தாதான் நீங்க நித்திய ஜீவனுக்குள்ளே போவீங்க. இதுதான் பைபிள்ல இருக்கு. அதனாலதான் பிதாவே உன் நாமத்தினால பேய வரட்டின பிசாச வரட்டின அப்படின்னு அவங்க வந்து ஊழியக்காரவங்க வந்து சொல்லும் போது ஜீசஸ் என்ன சொல்றான்னா, உன்னை யாருன்னே தெரியல, யார் என் பிதாவாகிய சித்தத்தை செய்யறாங்களோ அவங்க தான் என் தாயும் என் சகோதர சகோதரி. ஸோ பிரதர் சிஸ்டர்ஸா இருந்தாலும் சொந்த தாயா இருந்தாலும் சித்தத்தை செய்யல அப்படின்னு ஜீசஸ் வந்து பார்க்கவே விரும்பல. இதெல்லாம் நீங்க பைபிள்ல இருக்கு. நான் சொல்ற ஒவ்வொன்றும் பைபிள்ல இருக்கு. நீங்க படிக்க ஓ ஜீசஸ்க்கு இப்படி ஒரு முகம் இருக்கா, இப்படி ஒரு முகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பார்ப்பீங்க. நானுமே ரட்சிக்கப்பட்ட காலத்துல கர்த்தரோட நியாய தீர்ப்பின் முகத்தை பார்த்தேன். ஐயோ, கடவுளுக்கு இவ்வளோ கோவம் வருமா அப்படின்னு சொல்லிட்டு தான் நானுமே இந்த கிறிஸ்டியானிட்டியை ரொம்ப சீரியஸா எடுத்து நான் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ நம்ம கிறிஸ்டியன் லைஃப்ல எப்பவுமே ஒரு சாக்ரிஃபைஸனால லைஃபா இருக்கும். எத்தனையோ மிஷனரிகள் வந்து நமக்காக நிறைய அவங்களோட எந்த விதமான ஒரு நல்ல லைஃபை வாழாம நம்ம இந்தியா இந்த அளவுக்கு நிறைய கிறிஸ்டியானிட்டியோட நிறைய வந்து ஒரு நல்ல ஒரு லைஃப் வாழ்றோம் அப்படின்னா முக்காவாசி 80 to 90% மிஷனரிங்கனால தான் வந்தது. எத்தனையோ மிஷனரிகள் 200 இயர்ஸ்க்கு முன்னாடி இங்கிலாந்துலேருந்து சரி நிறைய கண்ட்ரீஸ்லேருந்து நம்ம ஊர்களுக்கு மிஷனரி அனுப்புனாங்க. அதே மாதிரி ஒரு மிஷனரி தான் 17 அவங்க வந்து நம்மளோட இந்தியாவுக்கு வந்து 17th century 1799 அந்த இயர்ல வந்து ஹானா மார்ஷ்மேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஃபீமேல் மிஷனரி. அவங்க வந்து ஒரு இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவங்க. 8 வயசுலேயே அவங்க அம்மா இறந்துடுறாங்க. அவங்க தாத்தா பார்த்தீங்கன்னா பேப்டிஸ்ட் சர்ச்சோட ஒரு பாஸ்டர். ஸோ அவங்க தாத்தா தான் அவங்கள வளர்க்குறாங்க. ஸோ தாத்தா கிட்ட வளர்றதுனால ஒரு பாஸ்டர்ன்றதுனால அவர் மூலியமாக ஜீசஸை பற்றி நிறைய தெரிஞ்சு அவங்க என்ன பொருத்தனை பண்ணிக்கிறாங்கன்னா, நான் போய் ஒரு மிஷினரியாக தான் நான் வந்து வாழணும். இருக்கிறதே ரொம்ப கஷ்டமான ஒரு அழைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா மிஷினரி அழைப்பு. இப்போ ஓரளவுக்கு ஓகே, பட் அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு லேடிஸ்னாலே ஒரு டிஃபிகல்ட்டி இருக்கும், ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும், நிறைய விஷயங்கள் இருக்கும். ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி எந்த விதமான ஒரு பெனிஃபிட்ஸும் இல்லாமல் எதுவுமே இல்லாமல் அவங்களோட டெடிகேஷனை பாருங்க. நான் வந்து ஊழியம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 28வது வயசு, அப்போ 1799 28வது வயசில் அவங்க இந்தியாவுக்கு வராங்க. எங்கே வராங்க அப்படின்னா செராஃபூர்னு ஒரு இடம். அங்கே தான் வந்து வில்லியம் கேரி ஊழியம் செஞ்சுட்டு இருந்தார். அந்த இடத்துக்கு அவங்க வந்து இறங்குறாங்க. கல்யாணம் பண்ணி அவங்க ஹஸ்பண்டோட வருவாங்க. அவர் ஹஸ்பண்ட் பேர் ஜோஷ்வா மார்ஷ்மேன். அவருமே ஒரு பெரிய மிஷனரி. இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி அவங்க வராங்க. நான் ஒரு விஷயம் அனலைஸ் பண்ணுவேன்னா, யூஸ்வலாக நம்ம மேரேஜ் பண்ண என்ன பண்ணுவாங்க, நம்ம அங்கே வந்து நம்ம ஹனிமூன் போகலாமா, இங்கே போய் ஹனிமூன் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு யூஸ்வலாக மேரேஜ் ஆனோன்னு இதுதான் நம்ம தாட்ஸாக இருக்கும். ஆனால் ஒரு 100 வருஷம் 200 வருஷம் இவங்க மட்டும் இல்லை, எத்தனையோ கப்புள்ஸ் மிஷனரி கப்புள்ஸ் நான் என்ன பார்த்துருக்கேன் அப்படின்னா, கல்யாணம் ஆன உடனே இந்த இடத்துக்கு போய் நம்ம ஊழியம் பண்ணணும், நம்ம அந்த இடத்துக்கு போய் ஊழியம் பண்ணணும். இப்படி தான் நான் நிறைய ஊழியம் லாஸ்ட் வீக் நான் பேசினேன். அவங்களும் வந்து கொல்லிமலை கல்யாணம் ஆகி கொல்லிமலைக்கு வந்து அவங்க ஊழியம் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஹானா மார்ஷ்மேனும் கல்யாணம் ஆகி அவங்க வந்து இந்த செராஃபூருக்கு வந்து அவங்க ஊழியம் பண்ண வராங்க. இன்ஃபேக்ட் அந்த டைமில் வந்து டேனிஷ் காலனியில் வந்து இறங்குறாங்க. அந்த டைம் ஃப்ரெஞ்சுக்காரவங்களுக்கும் நமக்கும் பயங்கர சண்டை இருந்தது. அந்த நேவல் சைடெல்லாம் பயங்கர அட்டாக் இருந்தது. அதையும் பொருட்படுத்தாமல் அவங்க பத்திரமா வந்து டேனிஷ் காலனியில் எல்லாம் இறங்குறாங்க. வில்லியம் கேரியை சந்திக்கிறாங்க. இவங்க எல்லாம் சேர்ந்து அங்கே மிஷனரி குரூப் ஆரம்பிக்கிறாங்க. அப்போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே நிறைய மக்கள்லாம் ரொம்ப ஏழைகளாக இருக்காங்க, எஜுகேஷன் இல்லை, பெண் பிள்ளைங்கள்லாம் ரொம்ப பாவமாக இருக்கிறத பார்த்து அவங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா 2 ஸ்கூல்ஸ் வந்து அப்போ நிறைய இங்கிலீஷ் பீப்புள் நம்ம ஊரில் ஜாஸ்தி. இந்த இங்கிலீஷ் பீப்புளுக்காக 2 ஸ்கூல்ஸ் அவங்க ஆரம்பிக்கிறாங்க. ஒன்று பாய்ஸ்க்கு, ஒன்று கேர்ள்ஸ்க்கு. அதில் வர காசு, அங்கேருந்து காசு வாங்கி அதில் வர ரெவன்யூவில் நம்ம ஊர் மக்களுக்கு, நம்ம பசங்களுக்காக அவங்க ஒரு ஸ்கூல்ஸ் ஆரம்பிக்கிறாங்க. அதுலேருந்து நிறைய லேடிஸ் வந்து எஜுகேஷனில் அவங்க பயன்படுறாங்க. ஏன்னா அந்த டைமில் லேடிஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய சதி சிஸ்டமில் மாட்டுவாங்க.
யங் விடோஸ் இருப்பாங்க, நிறைய அநாத பிள்ளைகள் இருப்பாங்க, பெண் பிள்ளைகளுக்கு சரியான எஜுகேஷன் இருக்கு. இவங்கெல்லாம் அந்த பிள்ளைகளெல்லாம் சேர்த்து நிறைய ஸ்கூல்ஸ், நம்ம இந்தியன்ஸ்க்குன்னு நிறைய ஸ்கூல்ஸ் ஆரம்பிச்சாங்க. 1818க்குள்ள 126 ஸ்கூல்ஸ் செராஃபூரில் அவங்க நம்ம இந்தியன்ஸ்க்காக ஆரம்பித்தாங்க. அதுலேருந்து நிறைய பசங்க அங்கே படித்து நிறைய பேர் பெனிஃபிட் ஆகி நிறைய மிஷினரிகள் அவங்க போயிருக்காங்க. இதுதான் ஒரு சரியான ஒரு மிஷினரி அழைப்பு. அவங்க எந்த விதமான ஒரு நினப்பும் இல்லை, அவங்களுக்குன்னு எந்த சொத்து பத்து எதுவும் இல்லாமல், எதுவும் சேர்த்து வைக்கணும்னு இல்லாமல் இருக்கிற வாழ்க்கையை நான் கிறிஸ்தவருக்கு தான் நான் ஒப்படைப்பேன், நான் அவருக்கு தான் செய்வேன்னு சொல்லிட்டு அவங்க பண்ணாங்க. இன்ஃபேக்ட் அந்த டைம் வரும்போது வில்லியம் கேரி பயங்கர பெரிய மிஷினரி. அவர் இன்ஃபேக்ட் பைபிள்லாம் நிறைய மொழிகளில் டிரான்ஸ்லேட் பண்ணார். முக்காவாசி நார்த் இந்தியன் லாங்குவேஜில் டிரான்ஸ்லேட் பண்ணது எல்லாமே வில்லியம் கேரி தான். ஸோ அவர் ஆனால் என்ன பண்ணுறாரு, அவருக்கு 4 பசங்க இருக்கார். அவர் அந்த மிஷினரி வேலையில் இருந்தனால இவர் அந்த 4 பசங்களை கவனிக்காமல் விட்டுறாரு. இப்போ அது வந்து ஹேனா மார்ஷ்மேன் வந்து கவனிக்கிறாங்க. இந்த 4 பசங்க வந்து ஒரு ஒரு ஒழுங்கான எஜுகேஷன் இல்லாமல் ஒரு அன்ரூலியாக இருந்து ஒரு அன்மேனடாக இருக்கிறத இவங்க உணர்ந்து என்ன பண்ணுறாங்க, அந்த 4 பிள்ளைகளையும் அவங்க பொறுப்படுத்துங்க. சரி, வில்லியம் கேரி வந்து ரொம்ப பிஸியாக இருக்கார், அவர் அந்த டிரான்ஸ்லேஷன்லாம் பிஸியாக இருக்கார், அவர் அந்த பிள்ளைங்களை பார்த்துக்க நேரம் இல்லை அப்படின்னு அந்த 4 பிள்ளைகளை இவங்க சொந்த மகன் மாதிரி வளர்த்து சரியான எஜுகேஷன் கொடுத்து நல்லா டிசிப்ளின் ஆக்கி நல்லா அவங்களுக்கு வந்து நல்லா கிறிஸ்தவ பற்றி நிறைய சொல்லி அந்த 4 பிள்ளைகளும் நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்தாங்க. ஸோ இதுதான் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் பண்ணணும். நமக்காக வாழக்கூடாது, தேவனுக்காக வாழணும். நம்ம தேவனுக்காக என்ன செஞ்சுருக்கோம்? ஏன்னா கர்த்தர் அதை தான் நீங்கள் போய் கேட்பாரு. நீங்கள் நியாய தீர்ப்பு சீட்டில் உட்காரும்போது அப்பாவா நீங்கள் அவரை பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் தப்பிச்சிங்க. ஆனால் இதை நியாய தீர்ப்பின் கர்த்தராக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேள்விங்களுக்கும் நம்ம பதில் சொல்லணும். இவ்வளோ டைம் கொடுத்தேன், நீ எத்தனை நேரம் பைபிள் வாசிச்ச? கர்த்தாவே எனக்கு பைபிள் புரியல. ஏன் இப்போ இருக்க டெக்னாலஜியில் யூடியூப்பில் நிறைய விஷயங்கள் இருக்கே, நீ டிரான்ஸ்லேட் பண்ணி படிக்கலாமே அப்படின்னு கர்த்தர் உங்களை கேள்வி கேட்பாரு. அதுக்கெல்லாம் நீங்கள் ஆன்சர் பண்ண ரெடியாக இருந்துக்கோங்கன்னு என்ற ஆவியானவர் சொல்கிறார். ஸோ ஒவ்வொரு நாளும் வந்து முடியும் போது, அந்த நாள் முடியும் போது நம்ம கர்த்தருக்காக என்ன செஞ்சுருக்கோம், எவ்வளோ ஃபாஸ்டிங் போட்டிருக்கோம், எவ்வளோ ஜெபம் பண்ணியிருக்கோம், எவ்வளோ பைபிள் வாசிச்சிருக்கிறோம். இது 3 நடந்தாலே ஆட்டோமேட்டிக்காக தேவ ஆவியானவர் உங்கள் மேலே வரதை நீங்கள் உணர்வீங்க. நம்ம ஜெபிப்போம். மகா பரிசுத்தம் உள்ள பிதாவே, ரிகம்மா ஷதலெக்கே பல்லர பதர பாபா பாபா லுக்கில ஷதலெக்கே பல ஷக்கல பாபா பாபா துரிகந்தலேபே லக்கலே செபெல்தா பெலே போபோ போபோ நுக்கிர ஷத ரேபே லொக்கே பல்லபா. கர்த்தர் சொல்றார், ரிகந்த ராபா லோரிகபா ரிக. யார் மனசார ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்களோ ரிகந்த ராபா, யாரெல்லாம் இந்த தேவ ஆவியானவர் வேணும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்களோ ரிகந்த ராபா, யாரெல்லாம் ரிகந்த நவமான பாஷை வேணும்னு நீங்க வாஞ்சிக்கிறீங்களோ ரிகந்த ராபா லோரி பெற்றுக்கொள்ளுங்கள். ரிகா பாபா ரிசீவ், ரிபா பாபா ரிசீவ், ரிகந்த ராபா லோ ரிசீவ், ரிகா பாபா ஃபயர் அனாயிண்டிங், ரிகா பாபா அக்கினி அபிஷேகம், ரிகா பாபா அக்கினி அபிஷேகம், ரிகா சிறு பிள்ளைகள் மேல விளறத நான் பார்க்கிறேன். ரிகந்த ராபா பெற்றுக்கொள்ளுங்கள், ரிகா பாபா பெற்றுக்கொள்ளுங்கள், ரிகா பாபா ரிசீவ், ரிபா தரா ஷகா லகா லிகா பகா பாபா ருகிந்த ராஷபா லோரிகந்த ராபா லோரிகா பாபா சர்வக்கோ ரபா ராபா லரிகந்த ராபா. கர்த்தர் சொல்றார், ரிகந்த ராபாலோ காலம் இனி செல்லாதுன்னு என்ற ஆவியானவர் சொல்றார். ரிகந்த ராபாலோ ரிக வாலிபனே ரிகந்தர் எலும்புன்னு என்ற ஆவியானவர் சொல்றார். ரிகந்த ராபாலோ ரிகா பாபா உலக பிரகாரமான வாழ்க்கையை வாழ்ந்தது போதும் என்று கர்த்தர் சொல்றார். ரிகந்த ராபாலோ இட் வில் டேக் யூ நோ மோர் சேஸ் த லார்ட். ரிபாலா ரிகந்த ராபாலோ ரிகா பா, அது எங்கே உன்னை கூட்டிட்டு போகாதுன்னு என்று கர்த்தர் சொல்றார். ரிகந்த ராபா, நீ உலக பிரகாரமான வாழ்க்கையை வாழ்ந்தினா ரிகந்த ராபால நீ அக்கினிக்குள்ள போடப்படுவாய் என்று ஆவியானவர் சொல்றார். ரிகந்த அக்கினிக்குள்ள விழுந்து போவீங்கன்னு என்று கர்த்தர் சொல்றார். ரிகந்த ராபாலோ ரிகபம். ஒரு சில பேர் ரிகந்த ராபால உங்க வாழ்க்கையை நீங்க ஒப்பு கொடுக்குறீங்க. ரிகந்த உங்க சித்தத்தை கர்த்தர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்குறீங்க. ரிகந்த ராபாலோ கர்த்தர் சொல்றார், ரிகந்த என் சித்தத்தோட நீங்க எப்பயுமே அலைன் ஆயிருக்கணும்னா ரிகந்த ராபாலோ ரிகபா ரிகந்த தினமும் ஜபிங்க. ரிகந்த ஃபாஸ்டிங், ரிகந்த இது ரெண்டும் பண்ணாலே ரிகந்த ஆவியானவர் உங்க மேல வரதை நீங்க உணர்வீங்க. ரிகபா ரபா லக்கா லக்கா ரிகா லக்கா ஷக்கா லிக்கா பாபா துரிகந்த ரேபே லோரிகம் பாபா திரகந்த ரஷபா லோரிகந்த ராபா லோரிகா பாபா ரிகந்த ராபா லோரிகா. வியாதி இருக்கவங்க ரிகந்த ரிபாலா ரிகம் அந்த இடத்துல உங்க கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. ரிகந்த ஹீலிங் ஏஞ்சல்ஸ், ரிகந்த ஹீலிங் ஏஞ்சல்ஸ், ரிகா பாபா ஹீலிங் ஏஞ்சல்ஸ் வீட்டுக்குள்ள வராங்க. ரிகந்த ராபா லோரிகா. நிறைய பேருக்கு ரிகந்த கட்டிகளை மறையறத உணர்வீங்க. ரிகந்த கட்டிகள் மறையறத உணர்வீங்க.
கட்டிகள் மறைகிறத உணர்வீங்க. ரிகா ரஷபா தரிபா பாபா உரிகந்தர் மைக்ரேன் ரிகந்தராபா மைக்ரேன் ரிகந்தரா மைக்ரேன் சேஸ் தி லார்ட் ரிகந்தராபா. ஒரு குறிப்பிட்ட வாலிபனுக்கு ரிகந்த மைக்ரேன் இதனால இந்த விஷயத்தினால ரொம்ப கஷ்டப்படுறீங்க. ரிகந்தராபா God is healing you right now. Rika baba God is healing you right now. Rika baba God is healing you right now. Rikanda receive the healing. Ribada raba lakaba shaba baba urikanda raba lorika baba rikanda ra சொப்பன தரிசனங்கள் பார்க்குற அபிஷேகம். ரிகந்த ராபா சொப்பன தரிசனம் பார்க்குற அபிஷேகம். ரிகந்த ராபா விஷன்ஸ் அண்ட் ட்ரீம்ஸ். ரிகந்த ராபா லோரிக்கா அப்பேற்பட்ட அனாயிண்டிங். ரிகந்த ஒரு சில சிறு பிள்ளைகள் மேலே விளறத நான் பார்க்குறேன். ரிகந்த லராபா லோரிக்கா பம் Horikanda Rabalor, receive says the Lord, Rika Baba, receive Riba Baba, receive Rishaka Leke Bella Rabalo Rika Baba. யோவேல் 2:28 Rikandar மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். குமாரனும் குமாரத்தையும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். வாலிபர்கள் தரிசனம் காண்பார்கள். வயதானவர்கள் சொப்பன காண்பார்கள். என் ஊழியக்காரன் மேலும் என் ஊழியக்காரி மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று ஆவியானவர் சொல்றார். Riba La Rakam. Receive the special anointing from heaven. Rika Baba. Receive the special anointing from heaven. Rika Baba. Receive the special anointing from heaven. Rika Baba. ஒரு சில வீட்டில் ரிகந்த ராபா நீங்க நவமான பாஷையில் நீங்க ஜெபிக்க 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 ரிக்க அசுத்த ஆவிகள் உங்க வீட்டை விட்டு ஓடுறத என்னால பார்க்க முடியுது. ரிகந்தர் அசுத்த ஆவிகள் ஓடுது. ரிகந்தர் அசுத்த ஆவிகள் ஓடுது. ரிகா பாபா பாபா ரிகந்தர் ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. ரிகந்தர் ராபாலோ ரிக்க விடாதீங்க. ரிகந்தர் ராபாலோ ரிக்க பாபா நவமான பாஷை தான் உங்க ஆயுதம் என்று ஆவியானவர் சொல்றார். ரிகந்தர் நவமான பாஷை தான் உங்க ஆயுதம். ரிகந்தர் ராபா இட்ஸ் a weapon says the Lord. ரிகந்தர் ராபாலோ ரிக்க எதிரி வந்தா ரிகந்தர் எப்படி ஒரு பட்டயத்தால தாக்கப்படுறாங்களோ ரிகந்தர் ராபா அதே மாதிரி ரிகந்தர் அசுத்த ஆவிகளை ரிகந்தர் துரத்தர வேண்டிய ஒரே வெப்பன் ரிகந்தர் அந்நிய பாஷை நவமான பாஷை என்று ஆவியானவர் சொல்றார். ரிகந்தர் லா ரஷபா லக்கே பெர்ரா பாபா துரிகா பாபா பாபா ரிஷபா லோரிகா இந்த நவமான பாஷையில பேச 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 ரிக இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை வளரும் என்று கர்த்தர் சொல்றார். ரிபா தர் ரஷதர் ராபா லோரிகா பாபா உரிகந்தர் ராபா லோரிகா கர்த்தரை தரிசிக்கிற உண்டான அபிஷேகம். ரிகந்தர் ராபா கர்த்தரை தரிசிக்க உண்டான அபிஷேகம். ரிகந்தர் ராபாலோரிக்கா பாபா கர்த்தரை முகமுகமா தரிசிக்க உண்டான அபிஷேகம். ரிகந்தர் ராபால் ஒரு சில வாலிபர்கள் மேல விளறத நான் பார்க்கிறேன். ரிகந்தர் ராபாலோரிக்கா பாபா உரிகந்தர் ராபா ஒரு குறிப்பிட்ட பொண்ணு ரிகந்த நீ உன்னை மிஷினரியா நீ ஒப்பு கொடுத்திருக்க. ரிகந்தர் ராபாலோரிக்கா அந்த அதுக்கு உண்டான அழைப்பு உனக்கு சீக்கிரமே வரும் என்று கர்த்தர் சொல்றார். இஷபால்லா கல்லா ரஷபாலோரி கர்த்தாவே ரிகந்தர் ராபாலோரிக்கா யார் யார் என்னென்ன தேவைகளுக்காக ஜெபிக்கிறாங்களோ ரிகந்தர் ராபாலோரி யார் யார் என்னென்ன வியாதிகளுக்காக வியாதி குணமானும் ஜெபிக்கிறாங்களோ ரிகந்தா அவங்களுக்கு பூர்ண சுகத்தை கட்டளையிடுங்க கர்த்தாவே. ரிஷதா ராபாலோ ரிகா பாபா. தேங்க்யூ ஃபாதர். ரிஷா